கிளாசிக் மோட்டார் கராஜில் நம்ம நிறைய 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் நிறைய வண்டியை பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி வந்து VFR 400. இது ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் வண்டி. நம்ம பழைய வீடியோவில் கொஞ்சம் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா CBR 400 பற்றி போட்டிருப்போம், பார்த்துருப்பேன். சேம் செக்மெண்ட் தான், ஆனால் இது VFR. அது வந்து இன்லைன் 4, இது வந்து V4. இது பார்க்குறதுக்கு வெறும் பேரலல் ட்வின் மாதிரி இங்கே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இங்கே 2, பின்னாடி 2 இருக்குது. 90 டிகிரி V4. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து 60 bhp வண்டி. ஸோ 60 bhpன்னும் போது பார்த்தீங்கன்னா, நார்மலாக கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு பெனலி 600 இருக்குல்ல, அது வந்து 600cc, அது வந்து 82 bhp சம்திங். ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 400ccயில் இது வந்து 60 bhp. இது வந்து 86 மாடல். இது வந்து பியூர்லி இம்போர்ட்டடு வண்டி. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேரிங் வராது ப்ரோ. இதில் இது ஃபுல்லாகவே நேக்கட் தான். இது வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேக்கடில் ஒன்லி V4 இருந்துச்சு. இப்போது நிறைய வண்டிங்க இந்த டுக்காட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து டால் கியர் ரேஷியோவில் ஓடுற வண்டி. இது ஆக்சுவலி உங்களுக்கு ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா 110 இருக்கும் பண்ணும் அந்த வண்டி. உங்களுக்கு ஃபஸ்ட் கியரில் மட்டும் 6 கியர் இருக்குது. மீட்ரு படி பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். அது வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நாம்ஸ்க்காக நீங்கள் அன்ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்ராக்சிமேட் 200 ப்ளஸ் பண்ணும் உங்களுக்கு நார்மலாக. இது நார்மலாக 180னாவே அது 180 பண்ணும் ஆக்சுவலி இந்த மீட்ரு உங்களுக்கு பொதுவாகவே. இதே ஒரு நல்ல வண்டி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி போட்டது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் கம்பெனிலேயே இது போட்டது. ஆனால் அதனால இது உடனே கமெண்ட்டில் இது வருவாங்க, இப்போ இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கு வேறு வண்டி இதுன்னு சொல்லி போனால் இது வேறு தான், இது ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியிலேயே ஒரிஜினலாக இதுலேயே ஹோண்டாவிலேயே பண்ணி ப்ரீதராக வைக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம். அதெல்லாம் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கிராவிட்டி ஃபீட்டில் தான் ஒர்க் ஆகும். இது 4 கார்பெட். இது பார்த்தீங்கன்னா கீழே இந்த கேப் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட் இங்கே தெரியுதுப்பா. இதில் கார்பெட் 4, இது இந்த சைடு 2, அந்த சைடு 2 கார்பெட் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. இதில் வந்து ஃபியூல் இந்த பம்ப் வராது. அந்த CBR செக்மெண்ட்டில் இந்த ஸ்போர்ட்ஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வெளியே வந்து பம்ப் வரும். இல்லை பம்ப் வராதனால உள்ளே வந்து ஏர்லாக் ஆகக்கூடாதனால இது கம்பெனிலே போட்டு இது பண்ண மாடல். இது ஆக்சுவலி நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். CBR ஆக்சுவலி அந்த இன்லைன் 4 விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஆனால் சவுண்டு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். V4 போது உங்களுக்கு சவுண்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைமிங் செயினில் ஓடாது. இதில் வந்து ஃபுல்லாக கேம் கியர்னு வாங்க ஆக்சுவலி. இது ஃபுல்லாக கீழேருந்து மேலே இருக்கும், கியர்லேயே ஓடும். டைமிங் செயின் கிடையாது இந்த வண்டியில் ஆக்சுவலி. இல்லை பார்த்தீங்க. வெல்கம் டு கிளாசிக் மோட்டார் கராஜ். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னா VFR 400. ப்ரோ உங்களுக்கு இந்த வண்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள் பொதுவாக? இல்லை ப்ரோ, இப்போ தான் உங்கள் கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம் நம்ம. இல்லை நீங்கள் CBR பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி. நம்ம ஃபுல்லி ஃபேட் அந்த பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். CBR 400 இது போட்டிருப்போம். இது அதே டைப்பு VFR 400. அது இன்லைன் 4, இது வந்து V4. ஓ. ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 சிலிண்டர் தான் ஃப்ரண்ட்டில் தேடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். 2 சிலிண்டர் மாதிரி இருக்கும் பார்க்க. பின்னாடி 2 சிலிண்டர் இருக்குது உங்களுக்கு. 90 டிகிரி V4. எந்த வருஷம் மாடல் ப்ரோ இது? இது 86 மாடல். 86ல் V4. இங்கே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 4 கார்பரேட்டரு உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை ரேவிங் இன்ஜின் ஆக்சுவலி. எப்போவுமே V4னாவே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹை ரேவிங் இன்ஜின் தான் பொதுவாகவே V செக்மெண்ட்னாவே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி நேக்கடில் V4 வந்த ஒரே வண்டி இது. இப்போ தான் இந்த டுக்காட்டியில் நமக்கு இது வந்துருச்சு. பட் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நேக்கடில் V4னா இந்த ஒரே வண்டி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 400cc 60 bhp இது. ஆனால் V4 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனு உங்களுக்கு. அதே மாதிரி லிக்விட் கூல்டு. ஃப்ரண்ட்டில் நீங்கள் டபுள் டிஸ்க்கு. இந்த CBR செக்மெண்ட் இந்த ஓல்டு நீங்கள் போனாவே CBR VFR செக்மெண்ட் போனாவே ஃப்ரண்ட் சைஸ் ஆட் சைஸ் தான் 16. எந்த வண்டிலையும் நீங்கள் பார்க்காத நம்பர் 16. இந்த ஃபயர் பேட்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 16 தான். ஸோ பொதுவாக இந்த ஓல்டு செக்மெண்ட்டில் போனாவே இந்த 17 செக்மெண்ட்டே வரமாட்டேங்குது. 16 செக்மெண்ட் தான் வருது. அது படித்தவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ன வீல் பேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் ஏன் இப்போ 17 மாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னா நீங்கள் கேட்காதீங்க என்கிட்ட. ஸோ ஒன் ஆஃப் த ரேரான வண்டி இது ஆக்சுவலி. நீங்கள் பெருசாக வெளியே பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கட்டுமா? ஓகே ப்ரோ.
வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த விஎஃப்ஆர் செக்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வி செக்மெண்ட் இப்போ டுக்காட்டிஸ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி செக்மெண்ட் வண்டி தான் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக. ஏன்னா அது வி செக்மெண்ட்னாவே அது பவர்ஃபுல் தான் பொதுவாக. இது ஃபஸ்ட்டு கியர் ஆக்சுவலி இதுனா டால் கியர் ரேஷியோவில் ஓடும் அந்த வண்டி ஆக்சுவலி. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஃபஸ்ட்டு கியரில் 110 பண்ணும் அந்த வண்டி ஆக்சுவலி. நான் எதுக்கு எல்லாம் வண்டியில் டாப் ஸ்பீடை பற்றி பெருசாக சொல்ல ஃபஸ்ட் கியர் பண்ணுறேன்னா பொதுவாக ஃபஸ்ட் கியர் வச்சு தான் நீங்கள் நம்ம ஈஸியாக நம்ம வண்டியோட இது. ஏன்னா என்ன கேட்பாங்க பாருங்க, மீட்டரில் பார்த்தீங்கன்னா 180 தான் இருக்குது அப்படின்னு பாங்க காமிங்க. மைல்ஸ் பெர் ஆகும். இது வந்து கிலோமீட்டர் தான். இப்போ இந்த சிபிஆர்லையுமே பார்த்தீங்கன்னா 180 தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் வண்டி. இது 180 டச் ஆனால் என்ன ஆகும்னா மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள ஒரு சென்சார் செட் பண்ணியிருப்பாங்க. 180 டச் ஆச்சுன்னா இக்னிஷன் இந்த சுவிட்ச் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக கில் சுவிட்ச் ஆன் ஆயிரும். 80 இக்னிஷன் கட் ஆயிரும் 180 போனீங்கன்னா. ஸோ அந்த ஜப்பனீஸ் நாம்ஸுக்காக 180க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே டீசல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. இப்போ 180 போச்சுன்னா இது ஆகாது, ஆஃப் ஆகாது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நார்மலாக பண்ணால் 200+ ஈஸியாக பண்ணும் இந்த வண்டியுமே. ஓகே, ஸ்டாக்காகவே நார்மலாகவே 110 பண்ணும். ஃபஸ்ட்டு கியரில் இது 110 பண்ணோம். இந்த வண்டியில் நான் 95 பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கியரில் போட்டு. மீதி கியர்லாம் போட்டு ஓட்டுறதுக்கு நம்ம ரோடு கிடையாது, அந்தளவுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த டாப் ஸ்பீட் நம்ம பார்க்குற ஐடியாவே கிடையாது. ஆனால் சும்மா நம்ம எப்படி போகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பண்ணனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் 95 பண்ணேன். இதுபடி வண்டி படி பார்த்தீங்கன்னா 110 போகணும். ஓகே, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பைக் ரிவ்யூ எடுக்கும்போது அது உங்கள் வண்டியில் சர்வீஸ்க்காக வந்திருக்கு சொன்னீங்க. நம்ம ஏப்ரல் 125 நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம். அது வந்து உங்கள் வண்டி தானே ப்ரோ? இது என் வண்டி தான் ப்ரோ அது ஆக்சுவலி. ஆமாம், ஓகே. அது சர்வீஸ் வண்டி, இது என் வண்டி. நாட் ஃபார் சேலு. ஸோ சேலான்னு கேட்காதீங்க அப்படியே. ஸோ இது பியூர்லி நாட் ஃபார் சேல். ஸோ பிரதர்கிட்ட நிறைய பைக் அவரோட கலெக்ஷனில் வச்சுருக்காரு. அதில் இந்த வண்டி ஆட் ஆகிருக்கு. VFR 400Z. இல்லை என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வண்டி பூராவே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்க கேம் கியர் ட்ரெயின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே போட்டிருப்பாங்க கேம் கியர் ட்ரெயின். அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இது எப்படின்னா டைமிங் செயின் இருக்காது இந்த வண்டிங்களை. நான் அந்த பழைய 400 வீலோட பார்த்தீங்கனாலுமே இருக்கும். பொதுவாக இந்த வண்டி நம்ம இது வந்து SOHC கிடையாது, DOHC தான். பொதுவாக DOHCக்கு டைமிங் செயின் வரும். தெரியல உங்களுக்கு? பொதுவாக டைமிங் செயின் அங்கே இருக்குவாங்க. சும்மா நம்ம இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் செயினில் தான் மேலே அந்த வேல் ஓப்பனிங் க்ளோசிங் இது எல்லாமே இதில் நடக்கும். இது வந்து வேல்வ் நடக்காது. கீழேருந்து மேலே இருக்கும், ஃபுல்லாக கியர் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ கீழே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெட் இங்கே போதில்ல, இங்கேருந்து வர கியரு, இந்த இடத்துல ஒரு கியரு, இங்கே ஒரு கியர் போட்டு மொத்தமாகவே ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே இருக்கும். கியர் செட்டப்லேயே இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் அந்த டைமிங் செயின் மாதிரி. இப்போ தான் டைமிங் செயின் இருக்குது. இது கியர் செயின். நாள் தான் இது லைட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஆக்சுவலி சொல்லுவாங்க இந்த வண்டி மட்டும் இல்லை, இது அந்த பழைய CBRலாம் பார்த்தீங்கன்னா இந்த F1 கார் சவுண்டு மாதிரி லைட்டாக அந்த ஒரு விசில் சவுண்டு மாதிரி ஒன்று வரும். அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த விசில் சவுண்ட் உங்களுக்கு லைட்டாக மைல்டாக கேட்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது சவுண்டு போடுறதுனால இதெல்லாம் கேட்கல. நீங்கள் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த நல்ல அந்த கீன்னு சொல்லி அந்த கியர் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் ஆக்சுவலி இந்த வண்டியில். ஸோ இந்த டைமிங் செயின் போகிற ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது ஆக்சுவலி. கியரும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தால் போகவும் போகாது. ஓகே ப்ரோ. ஸோ இந்த பைக்கை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேரான 2 ஸ்ட்ரோக் பைக்கு நீங்கள் பார்க்கணும், சர்வீஸ் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாசிக் மோட்டார் கேரேஜ் தான் காண்டாக்ட் பண்ணணும். அண்ட் இவர்கிட்ட எதுவுமே சேல்ஸ் கிடையாது எந்த வண்டியும். ஒன்லி சர்வீஸ் அண்ட் ரெடி பண்ணுறது, இன்ஜின் ஒர்க், ரெஸ்டோரேஷன் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு நீட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ப்ரோ.